இந்த பாழாய்ப்போன யாழ்ப்பாண யூடியூபர்களோட வீடியோக்களும் அதுக்கான தலையங்கங்களும் இதுகளை திருத்த இயலாதா என்று ஒரு அண்ணா பதிவு ஒன்று போட்டிருக்கிறார். அந்த அண்ணாவினுடைய பதிவுல என்னுடைய ஒரு காணொளியினுடைய தம்ப்நெயிலும் படமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த பதிவு பற்றிய ஒரு காணொளியை வெளியிடக்கூடாதுன்றதுல நான் உறுதியாக இருந்தேன். ஆனா இந்த சிக்கல் என்றது யூடியூப் தளத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறதால அந்த காணொளியையும் எனக்கு பல பேர் அனுப்பி இருந்தார்கள். எனவே என் சார்ந்த கருத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதாகவும் நான் இதுவரைக்கும் சமூகத்துக்காக என்ன செய்திருக்கிறேன் என்றதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதாகவும் தான் இந்த காணொளி இருக்க போகிறது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளி உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். முன்னோட்டத்தில் சொன்ன தலைப்பை அடிப்படையாக கொண்ட சில கருத்துக்களை இந்த காணொளியில உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். குறிப்பாக இதுல என்னென்ன சொல்ல போறேன்டா, இந்த காணொளியினுடைய தலைப்பு அது சம்பந்தப்பட்டது. அடுத்தது நான் சமூக வலைத்தளங்களில் எப்படி செயற்பட்டு கொண்டிருக்கிறேன், எப்படி செயற்படணும் என்று யோசித்திருக்கிறேன், அதை விட சமூகத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், காணொளிகள் மூலமாக எதை சாதித்திருக்கிறேன் என்ற வரைக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தம்ப்நெயில்கள் போடப்பட்டது தானே ஸ்கிரீன்ஷாட். அதுல என்னுடைய காணொளி எப்படி என்றால், தங்கச்சியினுடைய திருமணம் உறுதி என்று அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெருசா சிரிக்கிற மாதிரி இருக்கும். கீழே தலைப்புல பார்ப்பீர்களாக இருந்தா தங்கச்சியினுடைய நண்பிகளை பிராங்க் செய்கிற மாதிரியான காணொளி தான் அந்த காணொளி. இந்த தம்ப்நெயில்ல ஏதாவது தமிழ் சார்ந்து நான் வந்து என்னுடைய மொழியை சிதைக்கிற மாதிரி ஏதாவது செய்திருக்கிறேன்னு கேட்டா இல்லை. தங்கச்சியின் திருமணம் உறுதி என்பதுல இந்த சமூகத்தினுடைய நன்மதிப்பு கெடுதான்னு கேட்டா இல்லை. மற்றவர்களை பற்றி நான் கதைக்கல, அப்படி கெடுதான்னு கேட்டா இல்லை. அடுத்தது இது ஒரு குறும்புத்தனமான காணொளி. ஊர் காணொளிகளை பதிவிடுற நான், செய்தி காணொளிகள் பதிவிடுற நான், அது போல தோட்டங்கள் போன்றவற்றை பதிவிடுறேன். எனவே அந்த காணொளியால எங்களுக்கு வருமானம் என்று ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் அதன் மூலமாக மக்களும் பயனடைய வேண்டும் என்ற ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி எங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வோம் என்று யோசிக்கிறதுல எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். அப்படி அது தவறுண்டா, இப்ப நீங்க சமூக வலைத்தளங்கள், இப்ப முகநூல் தளத்துக்கு போவீங்களா இருந்தா அந்த முகநூல் தளத்துல போய் பாருங்க, நிறைய பேர் திருமண வாழ்த்துக்கள் போடுவார்கள், அந்த நக்கலா பெம்பலா நிறைய காணொளிகள் போடுவார்கள், சமைக்கிற இடத்துல எடுத்த புகைப்படங்களை போடுவார்கள். அந்த மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ற நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்ப அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் உங்களுடைய நண்பருக்கு திருமணம் என்று சொன்னா உங்களுடைய நண்பருக்கு நண்பா திருமண வாழ்த்துக்கள் என்று அவருடைய அழைப்புல சொல்லி போட்டிருக்கலாம், அல்லது அவருக்கு நேர போய் வாழ்த்து சொல்லி போட்டிருக்கலாம். அது சமூக வலைத்தளங்கள்ல பகிர்ந்து கொள்றீங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி உணர்வு உங்களுக்கு இருக்கும். அது வந்து சரியான முறையில ஒரு கௌரவமான முறையில நீங்க பகிர்ந்து கொள்றீங்க. அப்ப இந்த காணொளி வந்து ஒரு 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 யூடியூப் தளம் செய்யும் போது அது ஒரு பொழுதுபோக்கா நாங்க பாக்குறோம். இப்போ எதை பகிர்ந்து கொள்ளணும்ன்ற ஒரு எல்லை என்பது இருக்கு. இப்ப இந்த குறும்புத்தனமான காணொளியில நான் எந்த வரைக்கும் பகிர்ந்து கொள்ளணும்ன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு திருமண நிகழ்வு நடக்குதுண்டா, என்னுடைய அக்காவுக்கு திருமண நிகழ்வு நடந்தது. எல்லாருமே மண்டபத்துல செய்வார்கள், ஒவ்வொரு விதமா செய்வார்கள். ஆனா நாங்க என்ன செய்தனாங்க, எங்களுடைய ஊர்ல இருக்கிற சிவன் கோயில்ல ஒரு பந்தல் போட்டு செய்தனாங்கள். அதை பார்த்த நிறைய பேர், ஓ இது பழைய நினைவுகளை கொண்டு வர மாதிரி இருந்தது என்ற மாதிரி பல கருத்துக்களை சொன்னார்கள். எனவே நாங்கள் ஒன்று பதிவிடுகிறோம் என்றால் இதுவரைக்கும் எல்லை இருக்கும் என்று தெரியும். எனக்கு மூளையும் இருக்கு, மனசும் இருக்கு, எனக்கு சிந்திக்கிற ஆற்றலும் இருக்கு. எனவே எந்த எல்லை வரைக்கும் போகணும் என்றது எங்களுக்கு தெரியும். திருமண நிகழ்வுல நான் வந்து எங்களுடைய பண்பாட்டுக்கு அப்பாற்பட்டு போய் வேறு நாட்டினுடைய மேளங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு வந்து வேறு இனத்தவர்களுடைய நடன கலைஞர்களை எல்லாம் கொண்டு வந்து எங்களுடைய கலைகளை சிதைக்கிற மாதிரி எல்லாம் செய்து ஒரு காணொளி வெளியிட்ட அந்த இடத்துல நீங்கள் எதிர்க்கணும், நீங்க அதை மறுத்து நிற்கணும், இது செய்யக்கூடாதுன்றதை வலியுறுத்தணும். ஏனென்றா எங்களுடைய பண்பாடு சிதையுது, நாங்கள் கட்டி காத்து வந்த எங்களுடைய கலை அழிக்கப்படுது, எங்களுடைய அந்த முறைகள் எல்லாம் மாற்றப்படுது. ஒருவர் செய்யறதை பார்த்து இன்னும் பல பேர் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க செய்த திருமண நிகழ்வு எப்படி இருந்ததுன்றது எங்களுக்கு தெரியும். எனவே இதை பார்த்து நிறைய பேரும் அப்படி சொல்லி இருந்தார்கள். எனவே ஒரு பண்பாட்டு சிதைவை செய்தா அது கட்டாயம் கேட்கப்பட வேண்டியது. மற்றபடி மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்றதுல ஒன்றுமே இல்லை. நிறைவாக என்னுடைய காணொளி தலைப்பு பற்றி சொல்றதாக இருந்தால், சமூகம் ஏதாவது சீரழிகிற மாதிரி ஏதாவது அந்த காணொளியில இருக்கா, தலைப்பில் இருக்கா? இல்லை.
இது ஒரு குறும்பு காணொளி தானே, அப்ப இந்த காணொளிகளை வெளியிடுறதை தவிர்த்து கொள்ளலாம், ஏன் இதுகளை எல்லாம் பதிவிடுவான், சமூகம் சார்ந்த காணொளிகளை பதிவிடலாம் என்று அந்த அண்ணா யோசிச்சிருக்கலாம் என்று கூட நான் யோசிச்சேன். அப்படி யோசிக்கிற நேரம் கூட நான் சமூகத்துக்காக சமூகம் சார்ந்த எவ்வளவோ காணொளிகளை நான் பதிவிட்டிருக்கிறேன். மிக முக்கியமாக ஊர் காணொளிகளை நான் பதிவிடுறேன். ஒவ்வொரு ஊருக்கும் போய் அந்த ஊரினுடைய தோற்றத்தை பகிர்றேன், அந்த ஊரில் இருக்கிற வழிபாட்டு தலங்களை பதிவிடுகிறேன், அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்களோட கதைத்து அவர்களுடைய அந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். அங்க போகும்போது நிறைய குறும்புத்தனமான தருணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஊருக்கு போனா எனக்கு என்ன அனுபவம் கிடைக்குதோ அத்தனையும் பகிர்ந்து கொள்றேன். பவனீசன் ஊர் காணொலியை பதிவு செய்யறதால என்ன நன்மை இருக்குன்னு நீங்க கேட்கலாம். ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 1990ஆம் ஆண்டு எடுத்த ஒரு ஊரினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு பாத்தியா முதல்ல எப்படி இருந்தது என்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா நான் அந்த ஊர் காணொலிகள் பதிவிடுறது இப்ப சாதாரணமா உங்களுக்கு தெரியலாம். இன்னொரு 50-60 ஆண்டு கழித்து நான் வெளியிட்ட ஒவ்வொரு ஊர் காணொலியையும் அந்த ஊர் மக்களும் அந்த ஊரை சூழ்ந்திருக்கிறவர்களும் எங்களினம் சார்ந்தவர்களும் மிகவும் அதிகமாக தேடி பார்ப்பார்கள். அதுல வரலாறு ரீதியான பலவற்றை தெரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு யூடியூப் தளம் இருந்திருந்து சமூக ஊடகங்கள் இருந்திருந்தா இந்த நாடு முதல் எப்படி இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும், குருந்தூர் மலையில என்ன இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும், வெடுக்குநாறை மலையில என்ன இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும், தையிட்டி பகுதியில் எப்படி இருந்தது தெரிஞ்சிருக்கும், அதே மாதிரி கந்தரோடு எப்படி இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும், மட்டக்களப்பு எப்படி இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும், அம்பாறையில் எவ்வளவு தமிழர்கள் இருந்தார்கள் என்று தெரிஞ்சிருக்கும், திருவோணமலை கோணேச்சரம் கோயில் எப்படி இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு பகுதியும் எப்படி இருந்தது என்று தெரிஞ்சிருக்கும். எனவே நான் பதிவிடுகிற காணொளி சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானது என்றதை யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நாட்களுக்கு முன்பு பெரிய மடு என்ற ஊரை சேர்ந்த ஒரு தம்பி ஒரு ஆள் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல, நான் இந்த ஸ்கிரீன்ஷாட்ல இதில் போட்டு விடுறேன், இந்த பெரிய மடு ட்ரோன் காணொளி ஏதாவது இருக்குன்னு கேட்டார். அப்ப என்னோட ட்ரோன் காணொலியில் அந்த நேரம் ட்ரோன்ல எடுக்கல, இப்பவும் எடுக்கிறது குறைவு. நான் ஏற்கனவே ட்ரோன் எடுத்து வித்துட்டேன், அது பல சிக்கல்கள் இருக்கின்றதால. அப்ப அந்த மாதிரி அந்த காணொளி அவர் கேட்கும்போது நான் கேட்டேன் என்னத்துக்காகன்னு கேட்க, தான் ஒரு காணொளி செய்ய போறேன்னா இப்ப இருக்கிற பெரிய மடுவையும் முதல் இருக்கிற பெரிய மடு இப்படி இருந்ததுன்ற மாதிரி ஒரு பதிவு செய்ய போறன்ற மாதிரி அவர் சொல்லி இருந்தார். அப்ப அதுக்கு என்னுடைய காணொளி 4 ஆண்டுக்கு முன்னம் போட்ட காணொளி இப்போ உதவி இருக்குண்டா, நான் போடுற ஒவ்வொரு ஊர் காணொளியும் 100 ஆண்டு கழிச்சு எவ்வளவு பெரிய உதவியாக இருக்க போகுது. யார் யார் ஊர் காணொளிகளை பார்க்குறீங்க, ஊர் காணொளி போடும்போது யார் வந்து வாழ்த்துறீங்க, இப்படியான பதிவுகளை செய்யுங்க, இப்படி ஊரை போய் காட்டுங்கோண்டு யார் யார் சொல்றீங்க. சில வேளைகளில் எங்களுடைய சூழல்கள்ல நிறைய புத்தர் சிலைகள் வரலாம். அந்த சந்தர்ப்பத்தில் பொருவாரன் திருப்பட்டி என்று அடிச்சா பவனீசன் திருப்பட்டி என்ற ஊர்ல நான் மேலோட்டமா முக்கியமான பகுதிகளை காட்டியிருப்பேன். அந்த பகுதியில புத்தர் சிலை இல்லைன்னா அது எப்படி திடீரென்று வந்தது, இந்த காலத்துல வந்திருக்கும் என்ற வரைக்கும் அது வரலாற்று ரீதியான தடயத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அந்த காணொளிகளை வந்து யாராவது ஒருவர் என்ன சொல்லணும் இல்லை, இப்ப அதுல இருக்கிற நன்மையை ஆராய்ஞ்சு அதை வாழ்த்து அப்படி எல்லாரையும் செயற்பட வைக்கிறதுக்கான ஒரு செயற்பாட்டை யாராவது முன்னெடுக்கிறீர்களான்னு கேட்டா இல்லை, எடுக்கிறதே இல்லை. அடுத்தது என்ன, பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரித்தது. அந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு தங்கச்சியின் திருமணம் உறுதி என்று நான் காணொளி போட்டதாலேயா விசாரித்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கூட நான் யோசிச்சது என்னென்னா, சட்டத்துக்கு உட்பட்டு என்னத்தை செய்ய முடியுமோ அதை செய்வோம் என்று தான் நான் யோசிச்சிருந்தேன். அப்படித்தான் நான் செயற்பட்டு வரேன். எனவே பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரித்ததுக்கு தங்கச்சியின் திருமணம் உறுதி என்ற காணொளி காரணம் இல்லை. அப்போ நான் சமூகத்துக்கு செயற்படாமல் எப்படி இந்த அளவுக்கு வந்திருக்கும் என்றதை யோசிச்சு பாருங்க. தேர்தல் காலத்தில் கடுமையாக நான் தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தேன். தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியும் கொண்டு சொல்லியிருந்தேன். அதுவுமே தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒன்றுபடணும் என்று சொல்லியிருந்தேன். தமிழ் தேசிய கட்சிகளில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும், புதிய இளைஞர் படை ஒன்று உருவாக வேண்டும் என்றதை வரைக்கும் இப்ப வரைக்கும் நான் என்னுடைய சமூகம் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு விழிப்புணர்வான காணொளிகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். இது சமூகத்துக்கான ஒரு என்னுடைய ஒரு பங்கா நான் பார்க்கிறேன். அடுத்தது என்னென்ன உறுதியா சாத்தியப்பட்டிருக்குன்னு பார்த்தா, இப்போ இன்றைக்கு நீங்க தையிட்டி விகாரியை எடுத்துக்கொண்டா அந்த பகுதியில் காணி விடுவிக்கப்படாததுக்கு பெரிய போராட்டங்கள் நடக்குது. அது போல கேப்பாப்புலவில் போராட்டம் நடக்குது. அது போல பலாலியில இப்போ போராட்டம் நடக்குது. அப்படி இந்த மாதிரி காணி விடுவிப்புக்காக நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நான் விடுவிக்கிற அளவுக்கான ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்புவீங்களா? எனக்கு தெரியாது. நான் ஊர்காணொலிகள் அதான் நான் ஊர்காணொலிகள் பயணம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஊர்காணொலிகள் பதிவு செய்ய போகும்போது அந்த ஊர்களில் இருக்கிற நிலைமை பதிவு செய்வேன். அப்படி காங்கேசந்துறை என்ற ஊரை காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஐயா கவலைப்பட்டு கதைச்சிருந்தார். அப்ப நான் சொன்னேன், ஐயா இது ஒரு காணொலியா வெளியிடுவோம். அந்த காணொலியை வெளியிட்டிருந்தேன். இந்த காணொலி ஐயா சொல்றது மட்டும் வெளியிடாம நான் அந்த காணொலியில என்ன கதைச்சு வச்சிருக்கிறேன்றதை நீங்க பவனீசன் காங்கேசந்துறை என்று தேடினீங்கன்னா நான்
பதிவிட்ட காணொளி வரும். அந்த காணொளியில் போய் பாருங்க. ஒரு சவால் மாதிரி, நீங்க இந்த ஐயாவை சூழ்ந்திருக்கிற இவ்வளவு பேர் உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள், நீங்க ஏன் இந்த காணியை இன்னும் விடையில, முடிந்தால் செய்து காட்டுங்கோ பாப்போம் என்று சவால் விட்டு அந்த காணொளியை நான் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொளி பல பேர்கிட்ட போய் சேர்ந்தது. சம்பந்தப்பட்ட சில பேர் வந்து பார்த்தார்கள். பார்த்ததுக்கு பிறகு அந்த காணி விடுவிப்பில் இழுத்தடிப்பு இருந்தது. உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகிற போது திரும்ப அந்த காணொளி விடுவிக்கப்படுமா என்ற கேள்வி இருந்தது. 2-3 தடவை அதுக்கான சாத்தியம் வந்து இல்லை என்ற மாதிரி இருந்தது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு விடப்படுமோன்ற மாதிரியும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு அந்த காணி விடுவிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஐயா எவ்வளவோ காலமாக 100% உழைப்பை அவர் தான் போட்டிருக்கிறார். ஆனா அதுல ஒரு துளி அளவு பங்கு நான் செலுத்தி அந்த காணியை விடுவிக்க வச்சிருக்கிறேன். அந்த காணியை நான் விடுவிச்சேன்னு சொல்லல, அதுக்கு பங்கா இருந்திருக்கிறேன். அதுக்காக அந்த சமூகத்துக்காக நான் செயற்பட்டிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் நானும் அதுக்கு காரணம் என்றதை நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா, அந்த காணி விடுவிக்கப்பட்ட உடனே அந்த ஐயா எனக்கு தொடர்பு கொண்டு, விடுவிக்கப்படுறதுக்கு முதலும் என்னோட தொடர்பு கொண்டு கிடைக்கிற கதைப்பார். ஐயாவுக்கு நான் சொல்றது, ஐயா கவலைப்படாதீங்க, எல்லாம் சாத்தியப்படும் என்று. அந்த காணொலியும் இருக்குது, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், நீங்க ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, காணி விடுவிக்கப்படும், கட்டாயம் விடுவிக்கப்படணும் என்ற மாதிரி சொல்லி போட்டு வந்து அந்த காணி விடுவிக்கப்படுற அந்த கொஞ்ச நாளைக்கு முதல் என்ன தொடர்பு கொள்றார். உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் அவருக்கு நான் அதை திரும்பவும் அந்த நிலையை சொல்லி போட்டு வாரேன். திரும்ப திடீரென்று காணி விடுவிக்கப்பட்டாச்சுன்ற உடனே ஐயா உள்ளுக்கு வீட்டுக்குள்ள போய் நின்றுட்டு அடுத்த நாள் என்ன தொடர்பு கொள்ள, அந்த வீட்டில் நின்று கொண்டே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ள விடைக்க எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அந்த நேரங்களை நினைவு இருக்காது ஐயாக்கு. அதனால் அது வந்து அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு காணி வீடு விடுவிக்கப்படுது, அப்பா கட்டின வீடு விடுவிக்கப்பட்டா எப்படி மகிழ்ச்சி இருக்கும். அந்த ஐயா உள்ளுக்கு போய் நின்று அந்த வீடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீடையில எனக்கு அடித்தவர், எனக்கு தம்பி இருக்கா வாங்க அந்த காணி விட்டாச்சுன்னு. அப்போ நான் போகிறேன், தம்பி வாங்கோ எல்லாம் உங்களால் தான் என்று சொல்லி கண் கலங்கி அந்த கதையை சொல்கிறேன். உங்களால் தான் இது சாத்தியப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன், ஐயா உங்களால் தான் இது, நீங்கள் எடுத்த முயற்சி தான் அதுக்கு ஒரு பங்காக இருந்திருக்கிறன்ற மாதிரி தான் நான் என்ன உணர்ந்து கொண்டேன். அப்போ அந்த காணி விடுவிக்கப்படுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் பங்கு செலுத்தி இருக்கிறதானே அந்த யூடியூப் தளம், அந்த காணொளி எவ்வளவுத்துக்கு அது அந்த ஐயாவுக்கு உதவி இருக்குது. காணி விடுவிப்பது சாதாரணம் இல்லை. காங்கேசந்துறை சீமென் தொழிற்சாலை என்ற சுவரோட இருக்கிற காணி விடுவிக்கப்பட்டிருக்குது. அதை விடுவிக்கிற மாதிரி போய் இல்லை அது இல்லைன்ற. இப்போ நீங்கள் திடீர்னு பார்த்தீங்க தானே, பலாலி பகுதியில் இருக்கிற காணிகளுக்கு நட்டஈடு கொடுக்க, அந்த நட்டஈடு கொடுக்க போறேன்னு சொல்றார்கள். அப்போ ஒரு கதைக்கு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முதல் அந்த காணி விடுவிக்கப்படாட்டி இன்றளவும் அந்த காணி விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றதை உறுதியா நான் சொல்லுவேன். எனவே அது எவ்வளவுத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நான் ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறேன். சமூகத்துக்கு தேவையான ஒன்றை செய்திருக்கிறேனா இல்லையா, அதை பற்றி யாராவது கதைச்சிங்களா? இல்லை. எனவே இது முதலாவது. சரியா, அடுத்த கட்டமாக இந்த முருகண்டி பிள்ளையார் கோயிலில் இருக்கிற கழிப்பிடம் மிக மோசமான நிலையில் இருக்குன்னு காணொளி வெளியிட்டு அடுத்த நாள் முக்கியமான நபர்கள் வந்து அந்த இடத்த பாட்டு இப்போ அது திருத்தப்பட்டிருக்கு, இப்போ திரும்ப அது என்ன நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு தெரியல. அதை செய்திருந்தேனே, யாராவது ஒருவர் இந்த காணொளி மூலமாக இது சாத்தியப்பட்டிருக்கின்ற மாதிரி ஏதாவது கதைச்சிங்களா? இல்லை. அதை பற்றி ஏதாவது பதிவு போட்டிங்களா? இப்படித்தான் செயற்பட வேண்டும் என்று சொன்னீங்களா? இல்லை. அடுத்த கட்டமாக நான் ஒரு பயணம் ஒன்று போய் கொண்டிருக்கும் போது ஒரு வீதி ஒன்று பாலம் உடைஞ்சு போயிருந்தது. அந்த பாலத்தில் தகடு ஒன்று வெடிச்சு போயிருந்தது. அந்த காணொளி வெளியிட்டு அடுத்த நாள் அந்த தகடு மாற்றியாச்சு. அந்த தகடு மாற்றினது கூட எனக்கு தெரியாது. ஒரு அண்ணா, சமூக ஊடகங்கள் இருக்கிற ஒரு அண்ணா என்னை தொடர்பு கொண்டு அந்த தகடு மாற்றியாச்சுன்னா அதை காணொளி எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். அப்போ அதாரால் சாத்தியப்பட்டது என்னால், என்னுடைய இந்த யூடியூப் தளம் மூலமாக என்னால் நிறையதை செய்து காட்ட முடியும். ஆனால் அந்த செய்து காட்ட முடியும் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்தாலும் அதை வந்து செயற்படுத்தும் போது பவனீசன் மட்டும்தான் இதுக்குள்ள பிரச்சனையா இருக்கிறார், பவனீசனுக்கு இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து விட்டாண்டு என்ன மட்டுமே அதுல குறிவைக்கிற மாதிரி இருந்து விடும். ஆனா சில பேர் வந்து போடுற பதிவுகளை பார்க்கும்போது ஏதோ நாங்க சமூக அக்கறை இல்லாதவர்கள் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. வேறு எந்த விதத்திலையுமே யாரையுமே நான் குறை கூற போறதும் இல்லை. அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கலாம். இப்ப நானே ஒரு பதிவு ஒன்று வருதுன்னு சொன்னா இது வந்து கொஞ்சம் தவறானதுன்னு சொன்னா நான் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடியாக குரல் பதிவில் அனுப்பி இருக்கிறேன். எனக்கும் விமர்சனம் இருந்தால் நானும் அவர்களுக்கு அதை சொல்றேன். நீங்களும் உங்களுடைய விமர்சனங்களை முன்வையுங்க. ஆனா நாங்கள் இதுதான் இவ்வளவும் தான் இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு அவ்வளவும் தான் நீங்க முடிவு செய்யாதீங்க. என்னுடைய பணத்திலேயே நான் கொடுத்துருக்கேன். ஒரு காணொளி போட்டு மக்களை இதில் உதவி செய்யுங்கன்னு நான் கேட்டதே இல்லை. என்னுடைய அடையாளம் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக சில பேர்கிட்ட கொடுத்து என் பேரும் சொல்லாமல் செய்யுங்கன்னு நம்பிக்கையானவர்கள்ட்ட கொடுத்து செய்திருக்கிறேன். அது சம்பந்தப்பட்ட நபர்கள் என்னை பற்றி கதைக்க விரும்பினா கதைக்கலாம், அது வேறு. இப்போ நான் சமூகத்துக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் வரைக்கும் தெரியணுமன்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். அடுத்தது, ஏற்கனவே ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு நான் மாதம்
15,000 ரூபாய் படிக்க கொடுத்திருக்கிறேன். நான் அந்த மாணவியினுடைய புகைப்படத்தையோ அந்த மாணவியினுடைய அடையாளத்தையோ அந்த மாணவியினுடைய குடும்பத்தையோ உங்களுக்கு கொண்டு வந்து காட்டினானா? காட்டல. ஏனெண்டா என்னுடைய தங்கச்சி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், அவன் ஒரு கரைச்சலில் இருக்கிறான்டா, என்னுடைய தங்கச்சி உதவி என்று போகும்போது அதை படம் பிடிச்சு காட்டினா எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேனோ அதே மாதிரி இந்த மாதிரியானதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ இதுவரைக்கும் நான் அந்த மாணவியின் அடையாளத்தை கூட உங்களுக்கு சொல்லலை. நான் அந்த மாணவியை ஒரே ஒருக்காத்தான் எங்கே கண்டிருக்கிறேன், முள்ளிவாய்க்காலில் வச்சு கண்டிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாணவியை நான் நேரில் காண்றேன். அதுக்கு பிறகு காணையில் அந்த மாணவியினுடைய அடையாளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டி அதை விற்பனை செய்ய வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. என்னால் முடிந்த அளவு என்னுடைய திருப்திக்காக எதை செய்யணும் என்று யோசிக்கிறனோ அதை செய்கிறேன். அந்த மாணவிக்கு உதவி கொடுத்து முடிஞ்சது. அடுத்த கட்டமாக இப்போ ஒரு மாணவனுக்கு, அந்த மாணவனுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய். இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்குற இந்த மாதத்திலையும் 20,000 ரூபாய் காசை பல்கலைக்கழக மாணவனுக்காக நான் உதவிக்கு கொடுக்கிறேன். இவ்வளவும் நான் சமூகத்துக்காக செய்யும் போது அந்த பதிவுக்கு கீழே பல பேர் ஏதோ நாங்கள் சமூக அக்கறை இல்லாதவர்கள் மாதிரி சொல்கிறார்கள். இன்னொரு தளத்தில் போட்டிருந்தார்கள், ஏதோ ஒன்று போட்டிருந்தார்கள், அந்த ஏதோ சமூக அக்கறை இல்லாத மாதிரி போட்டிருந்தார்கள். எங்களால் முடிஞ்சதை செய்யணும்னு நாங்கள் யோசித்து தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் தொடர்ச்சியாக ஒரே என்ன சொல்கிறது, நான் பதிவிடுற காணொலிகள் ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை ஏதோ ஒரு அமைப்பையோ ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஏதோ ஒன்றை குடைச்சல் கொடுக்குதுன்னு சொன்னால் நான் தொடர்ந்து அப்படி செயற்பட்டால் டக்குன்னு என்ன பிடிச்சி உள்ளுக்கு போடுவார்கள். போட்டதுக்கு பிறகுதான் நீங்கள் இவருக்கேன் தேவையில்லாத வேலை என்றும் சொல்ல போகிறீங்க என்ன. அப்போ நான் இப்படித்தான் செயற்பட முடியும், ஒரு தடவை இப்படி செயற்பட முடியும். பிறகு என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்கள் என்று சொல்லி ஒரு யூடியூபராக என்ன செயற்படுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் இருக்குது. அதை விட நான் பல வகைகளில் காணொலி போடுறேன். என்கிட்ட 3 தளம் இருக்குன்றதை வேற சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு எதில் நான் செயற்படுறது சரியாக இருக்கோ அதை பாருங்கோ. நான் செயற்படுற விதமே பிள்ளையாக இருந்தால் செயற்படுற விதம் சரியானவர்களை பார்த்து அவர்களை நீங்கள் உங்களோட சமூக வலைத்தளங்களில் சுட்டி காட்டிக்க, நான் எதாச்சும் அவங்களோட பதிவை பார்க்க, ஓ பார்த்தியா நான் இப்படி பதிவு போடுறேன், எனக்கு கொஞ்சம் சரி, அப்போ நானும் இந்த வகையில் இப்படி செயற்படுவோம்ட்டு நான் செயற்படுவோம். எனவே விமர்சனங்கள் அப்படித்தான் முன்வைக்கப்பட வேண்டும் என்றது என்னுடைய கருத்து. இந்த காணொலியை நான் வெளியிட்டதுக்கு காரணம் இந்த சம்பவம், இந்த ஃபேஸ்புக் பதிவு யூடியூப் தளத்துக்கு வந்து அந்த யூடியூப் தளத்தில் காணொலியாக வெளியிட்டு அதை எனக்கு பல பேர் அனுப்பி அந்த மாதிரி ஒரு பேசுபொருளாக இது மாறியதுக்கு பிறகு தான் இதை நான் வெளியிட்டிருக்கிறேன். என்னுடைய பக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு நீண்ட காணொலியாக இருந்திருக்கும். சில பேர் அலர்ட்டு தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இது ஒரு ஆதங்கம் வந்ததை இந்த இடத்த பதிவு செய்து கொண்டு இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.